ஹாய் காய்ஸ்! இன்னைக்கு மார்னிங் 6:00 தான் எழுந்திரிச்சேன். ஸோ எழுந்திரிச்சு ரைஸ் வைக்கலாம் அப்படின்னு வச்சுட்டு, புளிக்குழம்புல பீட்ரூட் போட்டு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பீட்ரூட் கட் பண்ணிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் அ அடுப்பில் வானல் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி ஆஸ் யூசுவல் புளிக்குழம்புக்கு எல்லாம் எண்ணெய் போடுவாங்கள்ல ஸ்டார்டிங்கில், அது மாதிரி தான் நானும் கொஞ்சமாக கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு, அதுக்கப்புறமா பீட்ரூட்டும் போட்டு வதக்கிட்டு, அதே கேப்பில் நான் என்ன பண்ணேன், என் ஹஸ்பண்ட்க்கு காஃபி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக காஃபியும் போட்டு கொடுக்கலான்ட்டு பால் காய்ச்சிட்டேன். சரி இதை லைட்டாக அது பக்கத்துலேயே வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்பவுமே 3 அடுப்புலேயுமே ஒன்று ஒன்று வச்சு பார்த்துட்ருப்பேன் ஒரே டைமில். ஸோ இன்னைக்கு அந்த அளவுக்கு இல்லை, புளிக்குழம்பு என்னன்னைக்கெல்லாம் செய்கிறேனோ அன்னன்னைக்கெல்லாம் நான் கொஞ்சம் ஈஸியான சமையல் மாதிரி தான் எனக்கு. ஸோ அதனால தான் இன்னைக்கு புளிக்குழம்பு சூஸ் பண்ணேன். கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சதுனால எப்பயுமே வந்து 5:30க்கு இல்லைன்னா 5:00 அந்த மாதிரி தான் எழுந்திருப்பேன். இல்லைன்னா அதுக்கும் முன்னாடிலாம் எழுந்திருப்பேன். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, அவங்க கொஞ்சம் லேட்டாக ஒர்க்குக்கு போகிறதுனால ஒரு 7:30 அந்த மாதிரி 7:00 போகிறதுனால நான் கொஞ்சம் லேட்டாக எழுந்திருக்கிறேன். இன்னைக்கு 6:00 தான் எழுந்திரிச்சேன். ஸோ பீட்ரூட் போட்டு வதக்கிட்டு அதுக்கு மேலே அப்படி புளி கரைச்சி ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு மிளகாத்தூள் அண்ட் உப்பு போட்டுட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சு அதுக்கப்புறமா அது கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிக்கோங்க. நான் அது சொல்லலை. எனக்கு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் பிடிக்கும் குழம்பு. அதனால் அவங்களுக்கும் அப்படிதான், அஸ்வினுக்கும். அஸ்வின்ன்றது என் ஹஸ்பண்ட் தான். அவங்களுக்கும் கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் பிடிக்கும் குழம்புலாம். அதனாலவே நானும் கொஞ்சம் கெட்டியாக வைக்கிறதுனால தண்ணி அதிகமாக ஊற்றுறதில்ல. காய் வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிப்பேன். என்னடா மூக்கு உறிஞ்சு உறிஞ்சிட்டு பேசுகிறாளே அப்படிலாம் நினைக்காதீங்க. எனக்கு எப்பவுமே மார்னிங் எழுந்திரிச்சாக்கா கொஞ்சம் சளி பிடிச்சிக்கும். எப்பவுமே அது சின்ன வயசுலேருந்தே இருக்குது. அது மேரேஜுக்கு அப்புறமும் அப்படியே தான் இருக்குது, மாறவே இல்லை. ஸோ அதனால தான் கொஞ்சம் இதாக இருக்குது. மற்றபடி சம்மர் டைம்லலாம் கொஞ்சம் பரவாயில்ல, அது மாதிரி தான் இருக்கும். அதே கேப்பில் நான் எப்பவுமே கொஞ்சம் சளி பிடிக்கிறதுனால காலையில எழுந்திரிச்சா சளி பிடிக்கும் அப்படின்னு கொஞ்சம் மூக்குக்கு இதமாக இருக்கணுன்றதுக்காக எப்பவுமே சாப்பாடு வடித்த தண்ணி இருக்கு இல்லையா, அதை எடுத்து ஒரு கிளாஸில் இல்லை 1/2 கிளாஸ் அந்த மாதிரி உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி சூடாக குடித்தா கொஞ்சம் இதாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் குடிக்கிறேன். அது என்ன பெனிஃபிட்லாம் எனக்கு அந்த அளவுக்கு இல்லை, தெரியல. ஆனால் அந்த மாதிரி ஒரு இதமாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் குடிக்க ஆரம்பித்தேன். அது இன்ன வரைக்கும் குடிச்சிட்டு தான் இருக்கேன். அது எப்பவுமே அப்படின்லாம் குடிக்க மாட்டேன். இப்போ இடையில எப்பயாவது கொஞ்சம் கொஞ்சம் அந்த மாதிரி குடிப்பேன், இல்லைன்னா விட்டுருவேன் அந்த மாதிரி டைம் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா. அப்புறம் ரைஸ் வடித்து வச்சுருந்தேன். ஸோ அதுவும் அது வடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அதை எடுத்து ரைஸை மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் கப்பில் அப்படின்னு சொல்லிட்டு குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதனால் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை தான். எப்பவுமே நான் மாவு அரைச்சி வச்சுப்பேன் ரெடியாக ஃப்ரிட்ஜில். எப்பயுமோ ஒரு 1 வீக்குக்கு அந்த மாதிரி வர மாதிரி வச்சுப்பேன். ஸ்டோரில் வாங்குகிற அரிசி தான். நான் வந்து வெளியில் முன்னாடி இட்லி அரிசி தான் வாங்கிட்டு இருந்தேன் கடையில். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டோரில் போயிட்டு வாங்கிட்டு வருவாங்க ஹஸ்பண்ட். ஸோ அதனால் அந்த அரிசியை வச்சு இட்லிக்கு அரைச்சிக்கலாம், வேஸ்ட்டாக தானே போகுது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி வைக்கிறது அந்த மாதிரி. ஆனால் இது வரைக்கும் இட்லி வந்ததே கிடையாது. தோசை 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 மட்டும்தான். அது என்னவோ தெரியல, நான் ஏதோ தப்பான பக்குவத்தில் அரைக்கிறேனா என்னன்னு எனக்கே தெரியாது. இது வரைக்கும் நான் ஏதோ ஒரு மெஷர்மெண்ட்டில் அரைக்கிறேன். அது தோசைக்கு கரெக்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கேன்ட்டு நானும் விட்டுருவேன். அவங்க நான் இட்லி சுட்டாலே பயப்படுவாங்க என் ஹஸ்பண்ட். அதனாலவே நான் இட்லி ட்ரை பண்ணுறதே கிடையாது. திரும்பவும் நானும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்ப்பேன். இந்த டைம் நல்லா வந்துருமோ, இந்த டைம் நல்லா வந்துருமோன்னு. மறுபடியும் அதே மாதிரி தான், ஒரு டைம் கல்லா வரும், ஒரு டைம் லப்பர் மாதிரி வரும். ஸோ அதனால் இட்லி ட்ரை பண்ணுறதே விட்டுட்டேன் நான். அந்த ஆசையே போயிடுச்சு. என் அம்மா வீட்டுக்கு போனால் சாப்பிட்டுக்கலாம், இல்லை வெளியில் கடையில் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலான்னு நினச்சிட்டு நானும் விட்டுருவேன். அப்புறம் ரைஸ் மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. நான் ஒன்று ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன், என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு. நான் வந்து எப்பவுமே சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்குமே ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறமும் சரி, நான் இந்த வரைக்குமே எல்லாரையும் டிபெண்ட் பண்ணி தான் இருந்திருக்கேன். ஆனால் என்னோட பர்சனல் சாய்ஸ் என்ன அப்படின்னாக்கா, எனக்கு வந்து இண்டிபெண்டண்ட்டா இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. ஆனால் நான் என்ன பண்ணுறேன், ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொரு
ஒரு முடிவு எடுக்கிறதுலயும் சரி, எல்லாத்துலயுமே எல்லாரையுமே டிபெண்ட் பண்ணி என் அம்மா வீட்ல இருக்கும்போது, என் அம்மாவ, என் அக்காவ, என் சிஸ்டர்ஸ் அந்த மாதிரி தான் டிபெண்ட் பண்ணியிருந்தேன். அது ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் என் ஹஸ்பண்ட டிபெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாரி தான் போயிட்டே இருக்குமா அப்படின்ட்டு எனக்கும் ஒரு டைம் தோணும். என்னடா இது இப்படியே போயிட்டுருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா தான் சரின்னு சொல்லிட்டு இந்த யூடியூப் சேனல ஸ்டார்ட் பண்ணதே. எனக்கு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணுங்கிறது முன்னாடிலேருந்து ஆசை தான். ஸோ அதனால தான் இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும். நம்மளும் சம்பாதிக்கணும். அம் நம்மளும் சம்பாதிக்கணும், இண்டிபெண்டன்ட்டா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கோலோட இந்த யூடியூப் சேனல ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏதோ போயிட்டுருக்கு. சக்ஸஸ்ஃபுல்லா வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பமும் கூட. இதுவரைக்குமே நான் யூடியூப் சேனல் வச்சிருக்கேன் அப்படிங்கிறது என் வீட்ல யாருக்குமே தெரியாது. என் ஹஸ்பண்ட தவிர. எனக்கும் என் ஹஸ்பண்ட தவிர. ம். அப்புறம் பார்க்குறவங்களுக்கு. அப்புறம் இங்க பாருங்க, இங்க பாருங்க. இந்த ராட்சச குட்டி தான் அடங்காம ரோட்ட பார்த்து பார்த்து கொலைச்சுக்கிட்டே இருக்கான். காலையிலேருந்து எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கான் கொலைச்சுக்கிட்டு. இவன் ரொம்ப அடங்கவே மாட்டான். ரொம்ப வாலு வேற. சரியான அராத்து. அங்க பாருங்க. நான் அப்பயும் பார்த்துட்டு இருக்கேன். அங்கேயும் பார்த்து பார்த்து கொலைச்சிட்டு இருக்கான். இங்க பாருங்க. ஓகே. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய் பாய்.